இந்த மாரி இப்போ எல்லா வேலையும் நீ செய்யறியே, பொம்பளை மாரி பண்ற, வா நல்லா இருக்கு, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி சாப்பாடு செய்கிற, சாமா கழுவுறவா, உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பாண்ட பேசி, அப்பா வந்து கொஞ்சம் அவரும் குடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு போயிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க இந்த பானுஸ்ரீ நாயக் வீட்டு திருநங்கைங்கெல்லாம். 16 வயசுல எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. 16 வயசுல சர்ஜரி பண்ணது நீங்க கேட்டீங்களா? நான் இந்த மாதிரி மாறணும்னு, இல்ல உங்க விருப்பம் இல்லாம அவங்களே கட்டாயப்படுத்தி பண்ணாங்களா? சர்ஜரி பண்ணி ஒரு 40 நாள் வீட்டிலே படுக்க வச்சு ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சு அந்த சர்ஜரிங்க பண்ணிட்டு, காலையிலே குஷி பைசா கொடுக்கணும், அது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு காசு, அந்த காசு மாலை போடுறது, அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா இது எல்லாமே சேர்த்து ஏன் தலையில கட்டாங்க, உனக்கு தானே ஃபங்க்ஷன் நடந்தது, உனக்கு தானே நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் எனக்கு எழுதி அக்ரிமெண்ட் போட்டாங்க. இல்ல இன்னும் முடியல, இன்னும் 1.5 லட்சம் இருக்குது, இன்னும் 2 லட்சம் இருக்குது. நான் இப்படி கேட்க அவங்க என்ன மிரட்டுறது, நீனா இதெல்லாம் கணக்கு வழக்க கேட்கற, நாங்க சொன்னா நீ கட்டிதான் ஆகணும், தாங்க முடியாது. நான் என்ன பண்ண, பெனால் குடிச்சிட்டு எங்க வீட்டுல போய் அழுதேன். இப்போ உங்களுக்கு அந்த ஆசை வருதா, நம்ம ஆனாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? இப்போ நான் இல்லாம நான் என் கூட ஒரு 2-3 திருநங்கை இது மாதிரிதான் வந்தாங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கடத்தின்னு போயிட்டு அவங்க கிட்டே வச்சுக்கின்னு இப்போ அந்த திருநங்கை திரும்ப இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருநங்கைகளை எனக்கு மீட் கொடுக்கணும். சர்ஜரி பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? 16 வயசுல சர்ஜரி பண்ணதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என் டேட்டு, அந்த டைம் இதெல்லாம் சொல்லி என் பேரை சொன்னா அந்த இடத்துல எனக்கு 16 வயசுல சர்ஜரி நடந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்? மதுரையில சரவணன் ஹாஸ்பிட்டல். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. திருநங்கை சமூகத்துல நடக்கிற நிறைய தகவல்களை எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு புது நபரை வந்து அறிமுகப்படுத்துறேன், அவங்களும் ஜமாத்தால பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க அப்படின்னு ஒரு தகவல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த தகவல் குறித்து சொல்லுங்க மேம். அதாவது திருநங்கை ஜமாத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் காட்டணும்னா ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் மீடியாவில் காட்டலாம். ஸோ அதனாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. நான் யாரெல்லாம் வந்து மீடியாவில் காட்டுறனோ அவங்களெல்லாம் வந்துட்டு இவங்க கடத்தின்னு போயிடுறாங்க, வழியில் பார்த்து மிரட்டுறாங்க, இல்லை அவங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருது. ஃபோன் மூலியமா நீ பொழப்புக்கு எங்கேயோ போக முடியாது, போனால் நாங்களாம் விட மாட்டோம், நாங்களாம் இது பண்ணோன்னு சொல்லி ஒரு மிரட்டல்கள் இதெல்லாம் கொடுக்கறதுனால நான் வந்து நம்மளால அவங்க பொழப்பு கெட வேண்டான்ற ஒரு எண்ணத்தினால நான் மீடியாவில் வந்து இப்போ வந்து யாரையும் நான் பேசி காட்டுறது இல்லை. ஏன்னா அதனால கூட அவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, மந்த்ரா ஒரு ஆள் தான் பேசுகிறா, வேற யாருமே பேச. நான் வந்து தனியாக பேசுறதுக்கு இதுதான் காரணம். அதுக்கு நீங்கள் யாரும் இல்லாமலாம் இல்லை, இருக்காங்க. அவங்களெல்லாம் உங்ககிட்ட நான் காட்டணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு பறவை போல என்கிட்ட வந்திருக்கிறவங்களெல்லாம் என்னோட குழந்தைகளாம் நான் அந்த ரக்கையில் அடைக்காக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு நிலவரம் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் என்கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் நான் மீடியாவில் உட்கார வச்சு உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட வேண்டிய இடத்தில் நான் காட்டுவேன். அப்போ நீங்களாம் அதிர்ச்சிக்கு அடைவீங்க. அதனால இப்போ ஒரு திருநங்கை இந்த ஜமாத்தால பாதிக்கப்பட்டு இளம் வயதிலேயே 16 வயசுலேயே சர்ஜரி பண்ணி நிறைய வலி வேதனைகளை, தாங்க முடியாத வலிகளெல்லாம் தாங்கி வேற வழி இல்லாத பட்சத்தில் அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மீடியாவில் பேசியிருக்காங்க, ஒரு அட்வொகேட் கூடவே பேசியிருக்காங்க, நிறைய ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே வரல, எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கலன்னு சொல்லி இப்போ இந்த வெளிச்சம் அறக்கட்டளையை தேடி அவங்களும் என்கிட்ட வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. அவங்கள வந்து நான் பேசணும், என்னோட கஷ்டத்தை என்னோட வலிகளை நான் தான் ஷேர் பண்ணணும். ஆயா உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அது போல் என் பிரச்சனை நான் தான் சொல்லணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி பேசணும்னு அவங்க வந்திருக்காங்க. ஒரு இளம் திருநங்கை, இப்போ அவங்களுக்கு வயசு 18 ஆகுது. அதனால தாராளமாக நம்ம மீடியாவில் காட்டலான்னு சொல்லி வர வச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க, உங்களோட வயசு நம்ம நேயர்களுக்காக. எனக்கு வந்து இப்போ 18 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு. என் பேர் வந்து மதுமிதா. ஃபர்ஸ்ட் ஆண் பேர் வந்து மதன்குமார். எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க, எப்படி திருநங்கையா மாறினீங்க, அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது அம்மா வந்து நான் பிறந்து ஒரு 3 மாசத்துலயே வந்து வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா, நானு, எங்க ஆயா தான். ஆயாவும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அம்மா வேற ஒரு ஆமா போயிட்டாங்க. அப்போ அப்பா, நானும், ஆயா தான்.
எல்லா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்து ஒரு குச்சின்னு அப்படியே சுத்தின்னு இருப்பான். வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன், நான் தான் எல்லாமே செய்யறது சாப்பிட்றது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அப்ப பண்ணும்போது அந்த ஏரியாக்கள் இருக்கிற சில திருநங்கைங்க வந்து பானுஸ்ரீ நாயக் வீட்டு திருநங்கைங்க வந்து இந்த மாரி இப்போ எல்லா வேலையும் நீ செய்யறியே, பொம்பளை மாரி பண்ற, வா நல்லா இருக்கு, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி சாப்பாடு செய்யற, சாமா கழுவுறவா, உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பாண்ட பேசி, அப்பா வந்து கொஞ்சம் அவரும் குடிப்பாரு எல்லாம் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு போயிட்டு எங்க வீட்டுல வந்து பேசி இந்த மாதிரி நான் உன் உங்க பையனை வீட்டுல தடுக்கலையா போக கூடாது என் குழந்தைய கூட்டிட்டுன்னு? அதான் எனக்கு வரையும் அப்பா மட்டும் தானே. அப்பா வந்து குடிக்காரர். அவர்கிட்ட பேசி அவர் என்ன சொன்னாரு, கஷ்டப்படும் போது படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களேன்ட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டோம். அப்ப கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்படியே இருந்தோம். அப்பா வந்து நான் இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி ஒரு 4 வாட்டி வந்து இந்த மாரி வந்துருப்பா என் கூடயே வந்துரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து வேணாம் படிக்க வைக்கிறேன், நான் படிக்க வச்சு உன் பையனை ஒரு இது பண்றேன், நல்ல வேலைக்கு போன இது பண்றேன் அது பண்ண சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு 2-3 வாரம் என்ன பண்ணாங்க, நல்லா பையன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவுடர்லாம் வச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அந்த வீட்டுல வச்சுட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க, இப்படிதான் இருக்கா உன் பையன். என்னை வந்து இந்த வயசுலதான் கூப்பிட்டு போனாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு போகும்போது நான் இப்படிதான் இருந்தேன். இது எத்தனை வயசுல எடுத்த போட்டோ? 12 வயசு. கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணாங்க, வா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உனக்கு சாமா கழுவ தெரியல, துணி தைக்க தெரியல, அப்படியே வீட்டுல வேலை எல்லாம் செஞ்சுன்னு அப்படியே படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. சரி நான் படிக்கவும் வச்சாங்களா? இல்ல படிக்க வைக்க அப்படி சொல்லிதான் என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிற வேலைகளை செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, வசூல் பண்ணா நீ படிக்கிறதுக்கான காசு அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வசூல் பண்ண போ சொன்னாங்க. நானும் வசூல் பண்ண போனேன், எல்லாம் பண்ணேன். நான் 16 வயசுல எனக்கு சர்ஜரி நடந்தது. மீதி நடுவுல இருக்கிற அந்த வயசுல என்ன பண்ணுவேன்னா, கடை கேட்க வசூலுக்கு போவேன். வசூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. என்ன பண்றது, இது திரும்ப நான் வீட்டெல்லாம் நினைச்சலாம், திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, இந்த நிலைமையில மாத்திட்டாங்க, எப்படி போவேன். எங்க அப்பா என்ன எப்படி அந்த மாத்தின அந்த இடைப்பட்ட காலத்துல எப்படி எல்லாம் உங்களை அந்த மாதிரி மாத்தினாங்க? ஃபர்ஸ்ட் பையன் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, வீட்டு வேலை பையன் ட்ரெஸ் போட்டு ஒரு ஒரு வாரம் 2 வாரம் சொல்லி அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதோ இப்படிதான் என்ன பண்ணாங்க. ஹேர் பேண்ட் போட்டுக்கோ, லிப்டிக் விடு, மை விடு, நல்லா இருப்ப, கடை வசூலுக்கு போ, இப்படி போனாதான் உனக்கு சம்பாதிக்க முடியும், அப்பதான் நீ படிக்க முடியும் அப்படி சொன்னாங்க. நானும் அதை கேட்டு அப்படியே போனேன். போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு வேலை செய்யறது, தூக்கமே இருக்காது. காலையில 9 மணிக்கு எழுந்துக்கணும்னா இருக்கிற வேலையெல்லாம் 12க்குலாம் முடிச்சிடணும். 12க்குலாம் முடிச்சிடணும், வசூலுக்கு போகணும். வசூலுக்கு போயிட்டு அங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் தான் எனக்கு. திரும்ப நைட்டு வந்து இங்க சாப்பிடுது, காலையில சாப்பிட மாட்டோம். காப்பி டீ குடிச்சு மடம் ஓடுவேன். ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட, ஒரு தலைவலியோ, ஒரு இடுப்பு வலியோ, ஒரு கை வலியோ, கால் வலியோ, எதுக்குமே வீட்டுல இருக்கக்கூடாது, போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் இவங்க கறி மீன் செய்யறதுல அதுல வேலை செஞ்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க இந்த பானுஸ்ரீ நாயக் வீட்டு திருநங்கைங்களாம். அதுக்கப்புறம் 16 வயசுல எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. 16 வயசுல சர்ஜரி பண்ணது நீங்க கேட்டீங்களா நான் இந்த மாதிரி மாறணும்னு, இல்ல உங்களை விருப்பம் இல்லாம அவங்களே கட்டாயப்படுத்தி பண்ணாங்களா? என் விருப்பமே இல்லை இதுல. நான் என்ன பண்ணேன், இது ஊருக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு, அதான் இவ்வளவு பொண்ணு மாதிரி மாறிட்டியே, சர்ஜரியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். பண்ணிக்கிறேன், இவ்வளவு சீக்கிரம் வேணாம். ஆமா, எனக்கு 18 வயசு ஆகட்டும், அப்ப நான் பண்ணிக்கிறேன். 16 வயசுல எனக்கு வேணாம், அவ்வளவுதான். இது மாதிரி காது குத்திட்டாங்க, மூக்கு குத்திட்டாங்க, இதுக்கு மாதிரி பண்ணிட்டாங்க. காது மூக்கு எப்ப குத்துனாங்க? காது மூக்கு என்ன வீட்டுல இருந்து இட்டுன்னு வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு அது பண்ணிட்டாங்க. எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளியே எல்லாம் பசங்களும் பாத்துறானுங்க. இதுக்கப்புறம் நான் ஆனாமா என்ன கேலி கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த ஒரு இதுல நான் என்ன பண்ணேன், வீட்லயே அவங்க கூட இருந்துட்டு அவங்க பேச்ச சர்ஜரி பண்ணேன். சர்ஜரி பண்ணி ஒரு 40 நாள் வீட்லயே படுக்க வச்சு ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சு அந்த சர்ஜரிங்க பண்ணிட்டு, காலையிலே இருந்து தண்ணி ஊத்துறது, அது ஊத்துறது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, பால் ஊத்துற ஃபங்க்ஷன் பண்ணாங்க சமூக நலக்கூடத்துல. அந்த ஒரு சத்திரத்துல பண்ணி வெறியும் அந்த 21 நாயக்கங்களாம் வர வச்சு எல்லாம் இது பண்ணி எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க எல்லாமே பண்றதுக்கு என் வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, எங்க பெரியவங்க சொல்றாங்களே என் வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, மிச்சம் இருக்கிற நாயக்குக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அத குஷி பைசா கொடுக்கணும், அதை அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு காசு, அந்த காசு மாலை போடுறது, அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா இதை எல்லாமே சேர்த்து ஏன் தலையில கட்டாங்க, உனக்கு தானே ஃபங்க்ஷன் நடந்தது, உனக்கு தானே நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் எனக்கு எழுதி அக்ரிமெண்ட் போட்டாங்க. போட்டு அதை வந்து நீ கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி 3000 4000 2000 டெய்லிக்கும் சம்பாரிச்சு கொடுத்து 1.5 வருஷமா சம்பாரிச்சு கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 2000 கணக்கு வச்சா எவ்வளவு நாளைக்கு நான் 1.5 வருஷம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அது 4 லட்சம் முடிஞ்சிருக்குமா? அது வந்து நான் கேட்கும் போது நானே என்னடா இவ்வளவு நேரம் குத்துட்டோமே, இதுக்கப்புறம் முடியலன்னு சொன்னா நான் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன்.
இன்னும் எப்பதான் முடியும், இது முடியல சொல்றீங்களே. இல்ல இன்னும் முடியல, இன்னும் 1.5 லட்சம் இருக்குது, இன்னும் 2 லட்சம் இருக்குது. நான் இப்படி கேட்க அவங்க என்ன மிரட்டுறது. நீனா இதெல்லாம் கணக்கு வழக்க கேட்கற, நாங்க சொன்னா நீ கட்டிதான் ஆகணும். நான் எங்க வீட்டுக்கும் சம்பாரிச்சு கொடுக்குறது, சம்பாதிக்கிறது எல்லாம் உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன், முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடணும். இன்னும் வேணும்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு கேட்டா கூட நான் சம்பாரிச்சு கொடுத்துப்பேனே. இந்த கணக்கு முடியல. அதனால கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டை விட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து வீட்டாண்ட வந்து அமக்குளம் பண்ணிக்கின்னு நகையை திருட்டான், பணத்தை திருட்டான், அதை திருட்டான், இதை திருட்டான்னு சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னை அந்த தெருவே அசிங்கப்படுத்தினாங்க. அப்புறமேட்டு அங்க இருந்துதான் இப்போ ஒரு திருப்பி உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்களா நீங்க வரும்போது? ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா சர்ஜரிங் பண்ணதை பார்த்து அழுது கொண்டு எல்லாம் பண்ண. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. இவங்க நான் என்ன பண்ணேன், சரி ஜமாத்து வேணான்ட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டுக்கு அப்புறம் நீ பொழப்புக்கு போகக்கூடாது, எதுக்குமே போகக்கூடாது. அப்ப நான் எப்படிக்கா எங்க வீட்டுக்கு பார்ப்பேன்? என்ன பண்ணுவாங்க அப்படி மீறி போனா? அந்த வழியில யாராவது ஒரு திருநங்கை பார்த்தாங்கன்னா நிக்க வச்சு ஏன் இந்த இடத்துக்கு வர அடிப்பாங்க. இல்ல நீ இங்க சம்பாதிச்ச காசை கொடு, இதை குத்துன்னு நீ வீட்டுக்கு போ, நீ தான் ஜமாத்துல இல்லையா ஏன் வர அப்படி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு பயந்துக்குனே நான் பொழப்புக்கும் போகாம எங்க வீட்டுக்கு எதுக்குமே போகக்கூடாத அளவுக்கு இந்த ஜமாத்துல இருந்து வந்துட்டா பண்றாங்க. ஒரு பையனா இருந்திருந்தானா கூட நான் ஒரு வேலை வெட்டி போயிருப்பேன். நகையை திருட்டான், பணத்தை திருட்டான், உன் பையன் எங்க வீட்டுல சேர்த்து வச்சதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருவானான்ட்டு அங்க துணியெல்லாம் கழட்டி போட்டு அசிங்கப்படு. வீடு வாடகை வீடு, உங்களுக்குலாம் சொந்த வீடு, நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம். எங்களை என்ன பண்ணோம், அந்த இடத்துல அவசர வீடை காலி பண்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. நான் என்ன பண்ணேன், பெனால் குடிச்சிட்டு எங்க வீட்டுல போய் அழுகுறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட போய் நான் எதுவும் கேட்கவும் முடியாது, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியாது. சண்டைலாம் போட்டா இப்ப ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த உப்பு தண்ணி இதெல்லாம் குத்து வாந்தி எடுக்க வச்சு எங்க வீட்டுல வச்சிருந்தான் பொழப்புக்கு பொருளும். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் பண்ணிட்டாங்க. சரி இதுக்கு மேல வேற வழி இல்லை, ஜமாத்தை விட்டு வந்தாச்சு, நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மந்த்ராயனை போய் பேசி மந்த்ராயா கூட இருக்கலாம்னு சொல்லி மந்த்ராயா கூட வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கான முடிவை நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டினு வந்தாங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, நான் ஒரு ஆணா இருந்தா கூட நான் என்னோட பொழப்பை ஏதாச்சும் பார்த்திருப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த ஆசை வருதா, நம்ம ஆணாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? இந்த பட்ட கஷ்டத்துல அந்த எண்ணம் தான் வருது, பையனாவே இருந்திருக்கலாமே, பையனா இருந்தாலும் நான் சம்பாரிச்சிருப்பேன். இப்ப சம்பாதிக்க முடியல, நான் வீட்டை எப்படி இது பண்ணுவேன். இப்போ நீங்க வந்து உங்களை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, உங்களோட விருப்பம் இல்லாம உங்களை ஒரு பெண்ணா மாத்திட்டாங்க, உங்க வாழ்க்கையே போயிருச்சு. இதுக்கு அவங்க மேல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இது மாதிரி நான் மட்டும் இல்ல, நிறைய திருநங்கை இருக்கிறாங்க. நிறைய திருநங்கை வந்து இப்ப நான் ஒரு ஆள் பேச வந்திருக்கல, இதுக்கப்புறம் அவங்களுக்கும் தைரியம் ஒண்ணு வந்து அவங்களும் பேச வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புடிச்சு வச்சு அடிமை இது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அவங்க ஜெயிலுக்கு போகணும். இதுக்கப்புறம் எந்த சின்ன திருநங்கைகளும் விருப்பம் இல்லாத திருநங்கைகள் கூப்பிட்டு போயிட்டு நீங்க சீக்கிரமா சர்ஜரிங் பண்ணி அவங்களோட ரத்தத்தை உரிந்து இதோட நிறுத்திக்கணும். இப்போ நீங்க சர்ஜரி பண்ணும்போது 16 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது சர்ஜரி பண்றதுக்கு சரியான வயசு அப்படின்னு யாரு சொன்னது? அதுதான் இந்த பானஸ்டி நாய்க்கு இருக்கிறது. டாக்டர் யாராச்சும் சொன்னாங்களா இந்த மாதிரி இந்த வயசுல பண்ணக்கூடாது? அங்க எனக்கு போய் சொல்றாங்க 18 வயசு, பிரைவேட்ல காசு கொடுத்தா பண்றவாங்க. இது எந்த ஊர்ல நடந்தது? மதுரையில. காசு கொடுத்து போய் சொல்லி இந்த வயசுல பண்ண வைக்கிறாங்க. ஆனா டாக்டர்ஸ் இந்த வயசா இருந்தா பண்ண மாட்டாங்க சட்டப்படி. ஆமா பண்ண மாட்டாங்க, எல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க, சைன் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, 18 வயசு தான், அப்பா அம்மா இல்ல ஊர்ல இருந்து வந்துச்சு எங்க கூட இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி காசு கொடுத்து பண்றவாங்க. இப்ப நான் இல்லாம நான் என் கூட ஒரு 2-3 திருநங்கை இது மாதிரிதான் வந்தாங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கடத்தின்னு போயிட்டு அவங்க கிட்டே வச்சுக்கின்னு இப்ப அந்த திருநங்கை திரும்ப இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருநங்கைகளை எனக்கு மீட் கொடுக்கணும். இது மாதிரி 16 வயசுல சர்ஜரிங் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற பானுஸ்ரீ நாயக்கு கடுமையான தண்டனை கவர்மெண்ட் கொடுத்து அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். இது பானுஸ்ரீ நாயக் மட்டும் தான் இந்த மாதிரி இந்த 16 வயசுல பண்றது இதெல்லாம் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேற யாராச்சும்? நிறைய பேர் பண்றாங்களா, 21 தலைவர்களும் அப்படிதான் பண்றாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் அப்படிதான் பண்றாங்க. இப்போ உங்களை வந்து நீங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்து ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்க, இந்த மாதிரி வேற எந்தெந்த சூழ்நிலையில இருக்க பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்றாங்க? வீட்டு கஷ்டம், காசு இல்ல, குடும்பத்தை பார்க்க முடியாது, நீ போ வாடா இந்த மாதிரி பண்ணு, ஐப்ரோ பண்ணிக்கோ, காது குத்திக்கோ, மூக்கு குத்திக்கோ, கம்ப போ வசூல் பண்ண, அதுக்கு வந்து காசு வரும். அதுல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அவங்க கையில குத்தா அப்ப என்ன, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அவள்தான் அவன் இதைதான் பார்ப்பான். இதை பார்த்துட்டு இப்போ அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பையனை அவங்க படுற கஷ்டம் தெரிஞ்சு அவன் அழுதானா உடனே அவனுக்கு கூட்டின்னு போய் சர்ஜரி பண்ணிடுது. இல்லைன்னா நீ மூக்கு குத்துந்து காது குத்துந்தான் எல்லார்ட்டையும் காமிப்ப, நீ இப்படித்தான், நீ திருநங்கை தான், நீ ஆண் கிடையாது அப்படின்னா வேற வழி இல்லாம அந்த ஆண் வந்து ஒரு திருநங்கை தான் மாறி இருக்க முடியும். ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அவங்க வந்து திருநங்கையா மாறுறாங்க. இப்போ நீங்க வந்து மீடியா முன்னாடி வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லாம நாங்களும் அதை வெளியிட முடியாது, அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்குங்களா? என்கிட்ட வந்து எல்லாமே அவங்க தான் பெரியவங்கன்னு பண்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு
அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறவருக்கு இதை காட்டி காட்டி அந்த காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கிழிச்சு போட்டுறது இல்லை கொளுத்தி போடுறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களை இது மாதிரி தனியாக அமுச்சு விட்டுருவோம். சர்ஜரி பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? 16 வயசுல சர்ஜரி பண்ணதுக்கு. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என் டேட்டு அந்த டைம் இதெல்லாம் சொல்லி என் பேரை சொன்னா அந்த இடத்துல எனக்கு 16 வயசுல சர்ஜரி நடந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்? மதுரையில சரவணன் ஹாஸ்பிட்டல். இது உங்க கூட இருக்கவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, கூட இருக்கவங்களுக்கும் சர்ஜரி பண்ணாங்க, அந்த ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? அது என்கிட்ட இருக்கு. அவளுக்கு வந்து ரீசர்ஜரிங் நடந்ததுல அந்த இது இருக்கு என்கிட்ட. இப்போ உங்களோட ப்ரூஃப் எல்லாமே வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வரும்போது அதெல்லாம் வாங்கலையா, கேட்கலையா அவங்க கிட்ட? அது அதாவது இப்போ நான் வந்து திருநங்கை அப்படின்னு ஒரு கார்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கார்டை கொடுத்தா அந்த கார்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டா அதுல இருந்து வர சலுகை அதுல வந்து கவர்மெண்ட் மூலியமா 2000 அரிசியோ பருப்போ அது வரும். அது வந்தா எங்க கார்டு நாங்களும் ஒரு ஆளுன்னு சொல்லி அந்த கார்டை காமிச்சு அந்த பொருள் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அது எப்படி உரியவங்க போனா தானே கொடுப்பாங்க? கூட்டின்னு போவாங்களே கூட எங்களை. நீங்க இல்லாமலும் நாங்க இல்லாம வாங்க முடியாது. நாங்க போய் வாங்கி வீட்டுக்கு வந்தா வீட்டுல வச்சுட்டு போ, அதை குத்துட்டு போ, அம்மா கூட ஆயா கூடன்னு வாங்கிப்பாங்க. அந்த கார்டு அவங்ககிட்ட தான் இருக்கும், எல்லா ப்ரூஃபும் அவங்ககிட்ட தான் இருக்கும். இருந்தா இதை பிடிக்காத வந்துற திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கிழிச்சிருவாங்க, இல்ல கொளுத்திடுவாங்க, இல்ல திருப்பி கேட்டா காணோம் நீ எடுத்துன்னு போயிட்டியே அப்படி சொல்றாங்க. உங்களுக்கும் எந்த ப்ரூஃப்மே அதே மாதிரி கிடையாதுங்களா? அது மாதிரிதான் எனக்கு பண்ணாங்க. என் ஆதார் கார்டு கிழிச்சாங்க, என் டிஜி கார்டு இல்லை, இப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை. போட்டோஸ் ஏதாவது இருக்குங்களா போன்ல? டிஜி கார்டோட போட்டோ மட்டும் இருக்கும். அதுவும் பழைய கார்டு, இப்ப புதுசா மாத்த கூட முடியல என்னால அந்த ஆதார் கார்டு இல்லாதால. ஆதார் கார்டு நம்பர் எனக்கு வந்து ஆதார் கார்டு வந்து இப்ப என்கிட்ட இல்ல, அது அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதோட நம்பர் மட்டும் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பரை வச்சு நான் ஆதார் கார்டு எடுத்து அந்த ப்ரூஃபை காமிக்கிறேன். உங்களோட வலி வேதனைகள் நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. இறுதியா நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன? எனக்கு நடந்த கொடுமையும் வலி வேதனை எல்லாமே வந்து தமிழக முதல்வர் அவர்களோட இதுல தக்க நடவடிக்கை பானுஸ்ரீக்கும் பானுஸ்ரீயோடு சேர்ந்த கூட இருக்க திருநங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கணும். அவங்க கையில விலங்க மாட்டணும். இதுக்கப்புறம் எந்த திருநங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க விருப்பம் இல்லாம சர்ஜரிங் பண்றதோ அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. உங்களோட நிறைய வலி வேதனைகளை எங்க சேனலுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. இது மூலமா உங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னு நம்புறோம். நன்றி.